இப்போ நீங்க நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, ரெகுலரா ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, டயட் ஃபாலோ பண்ணணும், ரெகுலரா ஜிம்முக்கு போகணும், பிசிக்கா நல்லா மெயின்டைன் பண்ணணும். பட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் இருந்தா போதாதுங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன்னா என்ன, செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரெண்ட் என்னன்னு பாத்துக்கலாம். மோட்டிவேஷனுங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு எரியிற ஒரு ஃபயர் மாதிரி. பட் செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காட்டுத்தீ மாதிரி உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது உங்களை ஸ்டார்ட் பண்ண மட்டும் தான் முடியும். பட் செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது உங்களை கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை செய்ய வைக்க முடியும். உங்களுக்கு ஜிம்முக்கு மோட்டிவேஷன் பத்தாது, செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க போன்ல ஒரு அலாரம் பிக்ஸ் பண்ணணும். நீங்க எந்த டைம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த டைமுக்கு ஒரு அலாரம் பிக்ஸ் பண்ணணும். ஒரு half an hour பிஃபோர் நீங்க ரெகுலரா அந்த டைம் தான் ஜிம்முக்கு போகணும். சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம், அதாவது ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கிடைச்சிடும். நீங்க ஸ்ட்ரென்த் பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு என்டியூரன்ஸை பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி, மினிமம் 3 days மேக்ஸிமம் 5 days நீங்க ரெகுலரா ஜிம்முக்கு போகணும். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பில்ட் ஆகும். தென் தேர்ட் பாயிண்ட், நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, எவ்வளவு செட்ஸ் பண்ண போறீங்க, எந்த வெயிட்ல பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமா தாட்ஸ் வராது. அதே மாதிரி வெறும் மோட்டிவேஷனா மட்டும் உங்களோட ஒர்க் அவுட் இருக்காது. உங்களோட கோலுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஷெட்யூல் நீங்க வச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பில்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோலுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியான ஷெட்யூல் இருக்கு. இதை ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்றதுனால அவங்களோட கோலை அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும், நீங்களும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.